பல படங்களின் மூலமாக ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன், லவ் இது மாதிரி எல்லா ஜேர்னல்லையுமே படம் எடுத்து இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆக்டராக நம்ம தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இவரை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஆமாங்க, நாம் இன்றைக்கி கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட மனைவியான கற்பகம் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்பகம் அவர்கள் பார்த்திங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட கூட்டு குடும்பத்துக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இவங்க மேரேஜ் பண்ணிட்டு போன சமயத்தில் இவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே சமைக்க தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இவங்க சமையல் எல்லாமே தன்னோட மாமியார் கிட்ட தான் கற்றுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா ஜனனி அண்ட் செகண்டு மாலிகா அப்படிங்கிறவங்க. இவங்க சென்னையில் ஒன் ஆஃப் த லீடிங் லைஃப் கோச்சாக இருக்காங்க. அதாவது ஒருத்தர் கெரியருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எய்மை செட் பண்ணுறது, அவங்க லைஃபுக்கு தேவையான கோச்சிங் கொடுக்கறது, இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 3வது பொண்ணு ஜஷ்வந்தி டாக்டராக இருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஒய்ஃபை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் பொறுமையின் சிகரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க வீட்டில் இவங்க 3 பொண்ணுங்களுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவருமே ஒரு டேரக்டராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒர்க் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாரும் இவங்க கிட்ட எவ்வளோ டென்ஷனாக பேசினாலும் திட்டினாலும் அவங்க பொறுமையாக எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டு தனியாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டராக இருக்காங்க இவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் 30 வருஷத்தில் 47 படங்களை இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்கு என்னால் நல்லா வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்க தான் ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.